ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடண்ட்ஸ் 2 பேருக்கு நான் சொல்லிக் குடுத்த ஒரு டிசைன் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிசைன வந்து ரிவ்யூ பண்றேன். ஜஸ்ட் பாருங்க. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ, உங்க நாலேட்ஜ்க்கு கிடைச்சிச்சு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா உங்க டிசைன்ஸ்லயும், எக்ஸ்டீரியர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 3ds மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அண்ட் இதில பாருங்க, ஒரு சின்னதா ஸ்லோப் ரோப் போடலாம் அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அவங்கள போட தெர்ல சார் எங்களுக்கு சொல்லி தாங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ற மாரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்லோப் ரோப் போட்டிருக்கேன். அண்ட் பக்கத்திலேயே 2 ஸ்வீப் ஒண்ணு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இறங்கி வர மாரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அது கொஞ்சம் இறங்கி வர மாரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பாருங்க, இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட் வால்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, டோம் லைட் சின்னதா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இது வந்து டம்மி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடு கிரியேட் பண்ணது தான். பட் இதுல இந்த ஒரு பில்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டம்மியா தான் இருக்கு. ரீசன் என்ன அப்டின்னா, சரி ஓகே நம்ம வந்து பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஹவுஸு அந்த மாரி ஒரு என்விரான்மென்ட் டெவலப்மென்ட்க்காக நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேல ஓடு போட்டிருக்கோம். பட் ஓப்பனா சொல்லப்போனா, அந்த ஒரு சைடு தான் போட்டிருக்கு. இன்னொரு சைடு போடவே இல்ல பாருங்க. தெரியுதா? இந்த சைட்லாம் போடவே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடும். ஓகேவா? அந்த வீட்டுக்கு நான் என்ன பண்றேன், போடுறேன் இப்போ. பார்த்தீங்களா? ஸோ இந்த வீட்லாம் பாருங்க, கிளாஸ்ல ஒரு மெட்டீரியல் மாரி ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான். சரியா? ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு அண்ட் ஒரு ஸ்வீப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு பாலில போய் கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்மார்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு கிளாஸ் குடுத்துருக்கேன். அதுக்கு உள்ளாடி ஒண்ணுமே இல்லங்க பாருங்க. ஜஸ்ட் சும்மா எம்ப்டியா தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ரெயிலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3ds மேக்ஸோட டிஃபால்ட் ரெயிலிங் தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயமே இந்த ஒரு ஏரியா தான். ஓகேவா? ஏன்னா நம்ம அப்பியரன்ஸ் வந்து டைரக்ட்டா இந்த ஏரியாவுக்கு தான் போகும். சரியா? ஸோ அப்ப நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஏரியாவுல கொஞ்சம் ஒரு லக்ஸரியாவும், கொஞ்சம் சிம்பிளாவும் நம்ம பண்ணிரலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, சின்னதா டிஸ்க் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸ்ல வச்சு தான் ப்ரொவைட் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்பவும் போலவே ஸ்வீப்பு. ஸோ எல்லா ப்ரொஃபைலுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே மெட்டீரியல் தான். இது வந்து ஏசியன் பெயிண்ட் மெட்டீரியல் இது. சரியா? மெட்டீரியல் வேணும்னா கேளுங்க. என்ன மெயில் பண்ணுங்க. நான் வந்து குடுக்குறேன். ஏசியன் பெயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇஎஸ் லைட். ஸோ ஐஇஎஸ் லைட்ட கிட்டத்தட்ட நெறைய நான் வச்சேன். ஏன்னா இங்க பாருங்க, காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இருக்குது. 4, 6, 8. 8 லைட்டு காம்பவுண்ட்ல மட்டுமே இருக்கு. சரியா? ஸோ ஐஇஎஸ் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட்ட காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் லோ ரெசல்யூஷன்ல தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டர் செட்டிங் எல்லாம் கம்மியா வச்சு தான் எடுத்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஷேட் குடுத்துருக்கேன். ஸோ இது ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டைல் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஏரியால. சரிங்களா? ஸோ அதுக்கு கீழ சொல்ல வேண்டாம், சின்னதா ஒரு பிளான்ட்ஸ் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மேல போட்டது தான். அண்ட் இந்த ஏரியா அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரே பிளான்ட்ட நாம வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இந்த மொத்தமா வீடு ஃபுல்லாவே டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? பேக் சைட விட்டுக்கிட்டு பேரப்பெட்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷனலா தான் பண்ணது இதுல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால சின்னதா ஒரு கிரில் ஒண்ணு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாலி மாரி. அண்ட் இந்த ஏரியா வந்து நீங்க நினைப்பீங்க ஹோல் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. இது வந்து பாருங்க ஒரு கிளாஸ் பார்த்தீங்களா இருக்கு. தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு. ஸோ ஒரு டிண்டர் கிளாஸ் தான். பிளாக் டிண்டர் கிளாஸு. அண்ட் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஎஸ்ஸும் குடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஒரு சின்னதா ஒரு லைட்டோட மாடல் மாரி. இது வந்து ஆக்சுவலி சிலிண்டர். ஸோ சிலிண்டர்ல சின்ன லைட் மாரி. லைட்டு கிடையாது. லைட் மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம். பட் வந்து ரெண்டர்ல நல்லாவே தெரியுது. லைட்டோட எஃபெக்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாவே கிடைக்குதுங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து பாருங்க, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டைல் கிரானைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸோ நெறையா பிளான்ட்ஸு முக்கியமா கவனிச்சீங்க அப்புட்ன்னா, இந்த டிசைனோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ஸ் தான். சரியா? ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்இசிவி கேட்டாங்க. ஐ மீன் வீர லைட் மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு. மேக்ஸ்ல. வீரைல இருக்கு. ஸோ அந்த லைட் மெட்டீரியல வந்து இதில அப்ளை பண்ணலாம் சார் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 லைட்டுக்கு மேல
கெல்வின் வேல்யூ 3000ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3500 தான் வச்சேன் நானு. ஸோ 3000 நமக்கு போதும் அப்டின்ட்டு ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ட்ரீஸ் நெறைய இருக்கு. ஐ மீன் இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ் வந்து நெறைய இருக்கு. அது வந்து ரெண்டர்லயும் தெரியுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டர்லயும் நல்லாவே தெரியுது. பட் வீட்டுக்கு முன்னாடி ட்ரீ வச்சு நோ யூஸ். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். HDRI ரெண்டர் தான் இது. சன் யூஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் எதுக்கு இத வச்சேன் அப்டின்னா, ஸோ நான் நெறைய ரிவ்யூஸ்ல நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். என்னோட 2 சேனல்லயும் போட்டுருக்கேன். இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் கிளாஸ் தான். டிண்டட் எஃபெக்ட், ஃப்ரோஸ்டட் எஃபெக்ட்லாம் குடுக்கவே கிடையாது. கொஞ்சம் கூட குடுக்கல. ஸோ இருந்தாலும் நான் எதுக்கு முன்னாடி ட்ரீஸ் வச்சேன் அப்டின்னா, கொஞ்சம் அதோட ரிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் பிரதிபலிப்புன்னு சொல்லுவேன். இப்ப நம்ம வீட்ல கண்ணாடி பார்த்து தான் பவுடர் போடுறோம் செய்றோம். ஸோ நம்ம ஃபேஸ் அங்க தெரியுதுல்ல. அது மிரர். ஓகேவா? ஸோ அது 100% விசிபிள் ஆகும். பட் இது வந்து அப்படி கிடையாது. சின்னதா ஆவரேஜா வந்து நமக்கு என்ன ஆகும்னா விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ வேற ம் இந்த ஏரியால சின்னதா ஒரு ஒரு வுட்டன் ஃப்ரேம் மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவும் கிளாஸ் தான். சரியா? இதுவும் டிண்டட் கிளாஸ் தான். ஓகேவா? முன்னாடி மட்டும் தான் கிளாஸ். பின்னாடி வந்து வுட். ஓகேங்களா? இதுவும் அதே தான். ஓகேங்களா? அண்ட் சின்னதா இந்த ஏரியா தெரியாது அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓடு மெட்டீரியல் குடுத்துருக்கோம். ஓடு குடுக்கல. இந்த ஏரியா இந்த பார்த்தீங்களா? இது அண்ட் இது. இந்த 2ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒ ரியல் டைமா ஓடாவே குடுத்துட்டோம். புரிஞ்சதா பார்த்தீங்களா? ரியல் டைமா தெரியுதா? ஸோ இந்த மாரி ஓடாவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, க்ளே மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கேஎஸ்ல இருக்கிற டிஃபால்ட் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, காருக்கு ஷெட் குடுக்கல. ஸோ பண்ற அவசரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஷெட் குடுக்க மறந்துட்டேன் நானு. சரியா? ஸோ பிளான்ல இருந்துச்சு. அது வந்து என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது கடைசில தான் ஞாபகம் வந்துச்சு. எப்போ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோமா, அந்த டைம்ல தான் ஞாபகம் வந்துச்சு. "சார் நம்ம வந்து ஷெட் குடுக்கல சார், கார் ஷெட்டு" அப்படின்ட்டு. சரி ஓகே இருக்கட்டும். நம்ம வந்து சும்மா தானே வைக்கிறோம் அப்படின்ட்டு சும்மா ஏத்தி வச்சிருக்கேன். சரியா? மத்தபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது. அண்ட் மெயினான டாபிக் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பார்த்தீங்களா இருக்கு. இந்த கிராவல் தான். சரியா? இந்த பாருங்க இருக்கு. இந்த கிராவல் தான் வந்து இதுல மெயினு. இதுல தான் நமக்கு என்ன ஆகும்னா, ஃப்ளாட்டா தெரியுது. இது ஒண்ணு. அண்ட் இது ஒண்ணு. இந்த 2ம் கிராவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர் பெம்பிள்ஸ்ன்னு அப்படின்ற ஒரு இது. சரியா? இதெல்லாம் பை பண்ணது நானு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினா இது. சரியா? கிராஸ் வீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே விசிபிள் ஆச்சு. அண்ட் இது வந்து இந்த 2மே ரொம்பவே நல்லா ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சுச்சு. ஐ மீன் அதோட ஹைட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் ஜெனரேட்டர் தான். சரியா? ஜஸ்ட் ஃப்ளோர் ஜெனரேட்டர வந்து கிளிக் பண்ணி சின்னதா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி ரோட் வியூல தான் நாங்க எடுக்கலாம்ங்கிற ஒரு டிசிஷன்ல இருந்தோம். பட் என்னாச்சு அப்டின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அதே மாரி இதே மாரியே வேணும் அப்டின்ட்டு. சரி ஓகே. என்ன பண்றது? அதே மாரி பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 காப்பி பண்ணி வச்சிருக்கேங்க. ரீசன் என்ன அப்டின்னா, இந்த கிளாஸ்ல தெரியணும் அப்டிங்கிறதுக்காக. நான் அவுட்புட் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாவே புரியும். சரியா? ஸோ இத வந்து இப்படிதான் வைக்கணும் அப்டிங்கிற எந்தவித நீடடும் கிடையாது. நீங்க வந்து ஒரு பிளேன் போட்டு பிட்மேப் ஆட் பண்ணி அந்த இமேஜ கூட வச்சீங்கன்னா கூட நல்லா தான் தெரியும். சரியா? பட் நான் ஏன் இத இப்படி வச்சேன் அப்டின்னா, ஒரு இமேஜ் ஒரு கிளாஸ்ல படுறதுக்கும், ஒரு ரியல் டைமா ஒரு பிளான்ட் கிளாஸ்ல படுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் செட் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரியல் டைம கொண்டு வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாரி எடுத்திருக்கோம். சரியா? ஸோ அதுக்காக வந்து பிட்மேப்ப ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க எப்படி வேணாலும், எத வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் வால்ல ஒரு வுட் ஃப்ளோரிங் தான் குடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோருக்கு குடுக்குற மெட்டீரியல நம்ம வாலுக்கு குடுத்துருக்கோம். சரியா? ஆனா நல்லா தான் இருக்குது. பரவால்ல. அண்ட் சின்னதா வெஜிடேஷன்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி ஆட் பண்ணி எப்படி எல்லாமோ ரெண்டர எடுத்துட்டேன். இன்னைக்கு தான் எடுத்தோம் நாங்க. ம். சரி ஓகே. அவ்வளோதான். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட்புட்டா பார்க்கலாம். அங்க போச்சு. ஸோ இதான் வந்து பாருங்க, அவுட்புட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாரியே இந்த பார்த்தீங்களா?
சன்னு வைக்கவே இல்ல. சரியா? டிஃபால்ட்டா நார்மல் ஒரு 2K ரெசல்யூஷன்ல இருக்கிற ஒரு HDRஓட எஃபெக்ட் தான் இது. ஸோ ரெண்டர் செட்டிங் கம்மியா குடுத்தது அப்புறம் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்புட் ரொம்ப நல்லா விசிபிள் ஆக தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ இந்த இது வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது அவுட்புட் கரெக்ட்டா வரதுக்கு, அது ஐ மீன் ரெண்டர் ஆகி முடியறதுக்கு 2 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. சரியா? லோ ரெசல்யூஷன்ல பண்ண ஒரு இமேஜ் பாருங்க. 2 1/2 மணி நேரம் எடுத்துச்சு. ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம குடுத்துருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஆர் தான் குடுத்துருக்கோம். சரியா? ஸோ பிபிஆர பேஸ் பண்ணி பார்க்கும்போது, எப்பவுமே ஒரு குவாலிட்டி ஒரு இமேஜ்க்கு வேணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லாவே தேவைப்படும். ஓகேவா? அண்ட் இதுல பெருசா எதுவுமே பண்ணல நாம. ஓகேவா? நம்ம Photoshopல போய் என்ன பண்ணியிருக்கோம், லோகோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மத்தபடி கலர் கரெக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே செய்யல. பட் இருந்தாலும் பரவால்ல. நான் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்டின்னு தான் நெனச்சேன். அந்த அளவுக்குலாம் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? ம். ஸோ அவ்வளோதான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிராவல் எல்லாம் பாருங்க. ஸோ அந்த ஹைட் மேப்லாம் எனக்கு வந்து ரியல் டைம்ல தெரியுது. இது ஒண்ணு. அண்ட் இந்த இந்த பாருங்க இந்த கூழாங்கல்ல பார்த்தீங்களா, ரிவர் டீட்ஸ்ன்னு சொன்னேனே. ஸோ அது அண்ட் இந்த ஒரு எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு அழகாவே விசிபிள் ஆகுது. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம திரும்ப பண்ணியிருக்கணும் அப்புட்ன்னா, இந்த ஏரியால 2 லைட் கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சுச்சு எனக்கு. இல்ல ரெண்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அப்பதான் பார்த்தேன். ஸோ சரி ஓகே. இந்த ஏரியால வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ம் கொஞ்சம் பிளாங்க்கா இருந்த மாரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் அந்த பசங்ககிட்ட சொன்னேன், "இது நல்லா இல்லடா மாத்தோன்ட்டு." கேட்டானுங்க எல்லாம். ஸோ எங்களுக்கு இதே தான் வேணும். இப்படியே பண்ணுங்க அப்படின்னானுங்க. ஸோ நாம இது ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இல்ல இந்த மாரி இருக்கிறது. இந்த ஏரியால ஏதாச்சும் பார்டர் மாரி ஏதாச்சும் குடுத்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பட் அப்படி குடுத்தா கூட இந்த ரெயிலிங் வந்து ஃபைட் ஆகுறது சான்சஸ் இருந்துச்சு. சரிங்களா? சரி ஓகே. இனி எதுக்கு டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இதுவும் பரவால்ல ஒரு லக்ஸரி லுக்க தான் குடுக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ண ஒரு வீடு. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெறைய பேர் கால் பண்ணி கேட்கிற விஷயம் என்ன அப்டின்னா, உங்க கரெக்ட்டா அவுட்புட்டே வரமாட்டேங்குது. ஸோ அதாவது ஸ்கெட்சப்ல அழகா டிசைன் பண்றாங்க. மேக்ஸ்ல எங்களால டிசைன் பண்ண முடியல சார் அப்டின்ட்டு. மேக்ஸ்லலாம் சும்மா எல்லாம் பண்ண முடியாது அது. சரியா? ப்ரொஃபஷனலா அது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ரேடியஸ் மேக்ஸ்ல டிசைன் பண்ண முடியும். டிசைன் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதாது. வீரே அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ட வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எக்ஸ்போஷர் எங்க வச்சா எங்க அடிக்குங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு பண்ணா தான் கரெக்ட்டா வரும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனல்லே நெறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 45 வீடியோஸ் ஏதோ இருக்குன்னு நெனைக்கிறேன் மேபி. ஸோ டைம் கிடைக்கல. ஸோ காலையில 5:30 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 5:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டீச் பண்ணேன். சரியா? அப்ப நைட் பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த எ அந்த கேப்ல தான் நான் வீடியோ போடுறது. ஸோ டைமே இப்ப கிடைக்க மாட்டேங்குது. சரியா? ஒரு 2 மந்த்ஸாவே டைம் இல்ல எனக்கு. ஸோ அவ்வளோ ஸ்டூடண்ட்ஸோட ரஷ் இருக்கு. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட்டா சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டியோட காமிச்சு தரேன். இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி செட்டப் பண்ணணும். டிசைன் பண்றது ஈஸி. ஓகேவா? எப்பவுமே டிசைன் அப்படின்னு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கால் பண்றது, ஓன் ஒர்க்குக்காக கால் பண்ணுவாங்க. அவங்க பர்ப்பஸுக்காக. நம்ம ப்ராஜெக்ட்ட பண்ணும்போது, நம்ம நம்ம ஐடியாவுக்கு நம்ம வந்து ஒரு எலிவேஷன போட்டுறலாம் அப்படின்னு தான் அ இது பண்ணுவாங்க. ஓகேவா? பட் அவங்களுக்கு வந்து இந்த என்வைரன்மென்ட் செட்டப் எல்லாம் அந்த அளவுக்கு அ தேவையில்ல. ஓகேவா? பட் இந்த ப்ரொஃபஷனலா பண்றாங்க பாருங்க. ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றது. ஸோ அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ம் அவங்க பாஸ் ஐ மீன் அவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல குவாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர்ஸ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரியா? குவாலிட்டியாவும் இருக்கணும், ரியல் டைமாவும் இருக்கணும். ஓகேவா? குவாலிட்டி அப்படிங்கிறது மெட்டீரியல்லயும், ரியல் டைம் அப்படிங்கிறது என்வைரன்மென்ட் செட்டப்ல தான் இருக்குது. சரியா? என்வைரன்மென்ட் செட்டப்ப கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா வரும் உங்க அவுட்புட். சரியா? இதுல ரெண்டர் செட்டிங் கரெக்ட்டா குடுக்கல, அந்த மாரிப்பட்ட பேச்சுக்கே இடம் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா?
ஸோ, அப்போ மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த மாரி என்வைரன்மென்ட் செட்டப் தான் பாருங்க. ஓகேவா? ஸோ, சிம்பிளா பண்ணுங்க. நல்லா இருக்கும். சரியா? சின்ன வீடா இருக்கு. நான் கஸ்டமர்ஸ் இந்த மாரி தான் கேட்குறாங்க. ஆனா, என்னால ரியல் டைமா வரல. அப்படிலாம் கிடையாது. சின்னதா ஒரு நீங்க பாக்ஸ எடுத்து வச்சா கூட அத ஹை ரெசல்யூஷன்ல நீங்க வந்து ரெண்டர் எடுக்கலாம். ரியல் டைமா எடுக்கலாம். சரியா? ஸோ, அப்ப அதுக்கு தகுந்த மாரி கிரியேட்டிவிட்டிய நீங்க வளர்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.